ஹலோ நண்பர்களே! இந்த வீடியோல வந்து டைசிரு அந்த படத்த பத்தி தான் பேச போறோம். ப்ரொனன்சியேஷன் வந்து கரெக்ட்டா தான் நெனைக்கிறேன். கூகுள்ல போட்டு பார்த்தா அதான் வந்துச்சு. அந்த படம் வந்து என் ஃப்ரெண்டும் வந்து சொன்னான். இது வந்து ட்ரூ இன்சிடென்ட் உண்மையா நடந்த கதை. பயமா இருக்கும். அத பார்த்தா நைட் வந்து தூங்க முடியாது. நீங்கலாம் ரூம் விட்டு போயிடுவீங்க. நான் எப்படி தனியா இருக்கிறது? அதெல்லாம் சொல்லிட்டு இருந்தான். சரி என்ன இவ்வளோ ஹைப் ஏத்துறான் பார்ப்போம் அப்படின்ட்டு பார்த்தா, அந்த அளவுக்கு ரொம்ப பயமா இருந்த மாரிலாம் இல்ல. நம்ம ஊர்ல இருக்கிற காஞ்சனா படமே கொஞ்சம் பயமுறுத்துற மாரி இருக்கும். இது வந்து சில சீன்லாம் பயமுறுத்துவானுங்க உங்களுக்கு அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன். ஆனா அந்த சீன்லாம் வந்து பயமுறுத்துற மாரி வரல. ஏன்னா வேற படத்துல அந்த சீன்லாம் வரும்ல. ஒரு சீன்ல வந்து துணி காய வைப்பாங்க. சரி டக்குனு மூஞ்சி வரும் போது காஞ்சனா வர மாரி நெனச்சேன். அது மாரிலாம் வரல. ஆ வரும். பாம்ப வெளிய எடுப்பாங்க வெளிய எடுப்பாங்கன்னு நெனச்சு கடைசி வரைக்கும் வெளிய எடுக்கல. கடைசியா வெளிய எடுத்தாங்க. அத பத்தி அதுக்கப்புறம் சொல்றேன். ஃபர்ஸ்ட்டு வந்து ஹீரோ பத்தி பேசணும்னா நல்லா பணக்கார பையன். அந்த ஆடு கலகம் படத்துல வந்து பேட்டைக்காரன் எப்படி ஒரு உயரமான இடத்துல இருப்பார்ல. அந்த மாரி ஹீரோ பார்த்தா நல்லா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்காரு. படிக்கட்டு வந்து அது வரைக்குமே போகுது வாசல். நம்ம போனாலே படிக்கட்டு ஏறி தான் அவர பார்க்குற மாரி இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தா வீட்ல பார்த்தா 3 கார் நிக்குது. வேலைக்காரங்க பார்த்தா 3 பேர் இருக்காங்க. படத்துல பார்த்தா 3 சம்பவம் நடக்குது. எல்லாமே வந்து 3 இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தா நைட்டு ஃபுல்லா பார்ட்டி, பொண்ணுங்களோட லூட்டின்ட்டு ஜாலியா வாழ்ந்துட்டு இருக்காரு. நம்மலாம் பொறாமப்படுற அளவுக்கு வாழ்ந்துட்டு இருக்காரு. சரி ஜாலியா வாழ்ந்துட்டு அப்படியே போ வேண்டியது தான். ஆனா பண்ண மாட்டானுங்க. ஏதாச்சும் ஒரு வம்ப இவனுங்களா தேடி போய் இழுத்துட்டு வருவானுங்க. அத மாரி என்ன பண்றாரு, பொண்ணு இவரு கூட பழகுன பொண்ணு வந்து செத்து போயிடுது. வீட்டுக்கு வந்து பார்க்க போறாரு. பார்த்தா சும்மா வர வேண்டியதானே. அங்கே இருந்து கிளிப் எடுத்துட்டு வந்துடுறாரு. ஏன்னா 2 பேரும் லவ் பண்ணியிருக்காங்க. சரின்ட்டு ஞாபகார்த்தமா எடுத்து லவ்லாம் பண்ணல. இது வந்து அந்த பொண்ண யூஸ் பண்ண மாரி காமிச்சுக்கிட்டாங்க. சரின்ட்டு அந்த வீட்ல வந்து ஞாபகார்த்தமா கிளிப் எடுத்துட்டு வந்துட்டாரு. எதுக்கு கிளிப் எடுத்து வரணும்? நீ வந்து லவ்வே பண்ணல. நீ இந்த பொண்ண வந்து யூஸ் பண்ணிட்டு இது பண்ணிட்ட. அப்புறம் எதுக்கு எடுத்து வரணும்? கிளிப் எடுத்துட்டு வந்து நீ வந்து என்ன பண்றது? ஒரு மாரி சோகமா இருக்குமே. அத நெனச்சு கிளிப்ப பார்த்து சோகப்படுற மாரியும் தெரியல. எதுக்காக எடுத்து வர்றான்னு தெரியல. ஒரு வேள இந்த வேட்டையாடுறவங்கலாம் நான் இது மாரிலாம் வேட்டையாடினேன் அப்டின்ட்டு அதோட பொருள்லாம் எடுத்து வச்சுப்பாங்கல்ல. அத மாரி இவரு ஏதோ எடுத்து வைக்கிறாரு போல இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தா இந்த நான் கோல் வீடியோல போட்டேன். கோல் வந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும். இப்போ புக்கு படிச்சோம்னா ஒரு லைன் ஆ கஷ்டமா இருக்கும் ஸ்டார்ட்டிங்ல. அதனால ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு லைன் படிங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் பண்ணுங்க. ஒரு நாளைக்கு ஒரு பேஜ் படிங்க. அது மாரி சொல்லுவோம்ல. அதே அதே மாரி இந்த பேய்ங்கலாம் அத ஃபாலோ பண்ணுது. ஃபர்ஸ்ட்டு வந்து கதவ தொறக்கறது, கொலுசு சத்தம் கேட்கறது. அது வந்து ஒரு நாளு. அடுத்த நாள் பார்த்தா தலைய வந்து கோதி விடுறது. கிளிப்ப வந்து அந்த எடுத்துட்டு வந்த கிளிப்ப வந்து பேய் வந்து இது பண்ணுது. அது மாரி கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே பேய் வந்து இம்ப்ரூவ் பண்ணுது. ஏன்டா பழி வாங்குறதுன்னு முடிவு பண்ணிட்டா ஒரே அடியா பழி வாங்கிட்டு போ முடியாது. அது என்ன கொஞ்சம் கொஞ்சம் அதுக்கும் வந்து அந்த ஹேபிட் வந்து ஃபார்ம் ஆகணும் போல இருக்கு. பயமுறுத்துறது ஒரு ஹேபிட் தான. அது வந்து அது ஃபார்ம் ஆக கொஞ்சம் டைம் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து இது மாரி ஹேபிட் ஃபார்ம் ஆனதும் ரொம்ப வெறியாகி போய் என்ன பண்ணுது, ஹீரோ வந்து ஒரு நாள் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுருக்காரு. ஐஸ்கிரீம் டப்பாவ எடுத்து போடுது. இவன் படுக்க போட்டு கைய போட்டு கடிக்குது. ஒரு மாரி அந்த ஹேபிட் ஃபார்ம் ஆன குதூகலத்துல வந்து அதெல்லாம் பண்ணது போல இருக்கு. அதுக்கப்புறம் வந்து ஹாலிவுட் படத்துலலாம் ஏதாச்சும் பெரிய வீடா வாங்கிடுவானுங்க. அதுலேருந்து போ முடியாது. ஏன்னா, அது வந்து ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்கும். இல்ல அவனுங்களுக்கு வந்து காசு இருக்காது. ஏழையா இருப்பானுங்க. கஷ்டப்பட்டு அந்த வீட வந்து வாங்கியிருப்பானுங்க. ஆனா இவனுக்கு என்ன கேடு? இவன் வந்து நல்ல பணக்காரன். இவங்க அப்பா வந்து பெரிய ஆர்க்கிடெக்ட் அந்த மாரி சொல்றான். வீட்ல பேய் இருக்குன்னு தெரிஞ்சா வேற ஒரு ஹோட்டல்ல போய் தங்க வேண்டியது. அங்க பேய் வந்தா பரவால்ல. அங்கேயே தங்குறான். அந்த வீட்லயே தங்குறான். ஏதோ வீட்டுக்கும் அவனுக்கும் ரொம்ப கனெக்ஷன் போல தங்குறான். அதுக்கப்புறம் ஒரு சமயத்துல வந்து வீட்ட விட்டு வெளில போறான். அது பார்க்கும்போது எப்படி இருந்துச்சுன்னா, ஏன் வெளில போறான்னா, அது வந்து அங்க இருக்கிற வந்து ஆம்பள பேய்ன்னு தெரிஞ்சு போச்சு. அதனால வந்து வெளில போறோம். ஏன்னா ஆம்பள பேய் காமிப்பாங்க. அடுத்த சீன்ல தான் அவன் வெளில போவான். அதுவரைக்கும் அவன் போமாட்டான். ஏதாச்சும் அங்க இருந்தே பண்ணிட்டு இருக்க மாரி காமிப்பாங்க. இத பார்க்கும்போது இந்த பேய கூட விட்டு வைக்க மாட்டான் போலருக்கு. அது மாரி அதே வீட்ல இருந்தான். என்ன பண்ணுது கடைசியா என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம்ன்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஆம்பள பேய்ன்னு தெரிஞ்சோனே சரி இது நம்மளுக்கு செட் ஆகாது அப்படின்ட்டு கிளம்பிடுறான். அதுக்கப்புறம் இந்த படத்துல வந்து மந்திரவாதி மாரி ஒருத்தர் வருவாரு. அவர பார்க்கும்போது அவர் வீட்ல வந்து ஃபோட்டோலாம் காமிப்பாங்க. ஃபோட்டோ பார்க்கும்போது என்னடா இது வந்து இது பிரம்ம யுகம் படத்துல வர ஃபோட்டோ மாரி இருக்கு. அந்த வேஷ்டி, சட்டை இல்லாம உட்காந்துருக்காங்களேன்ட்டு யோசிச்சு பார்த்துட்டு இருந்தேன். ஒருவேள அந்த ஃபேமிலில வரவரா அப்படின்னு பார்க்கும்போது அவர் பேருமே ஏதோ கோட்டின்னு முடியும். ஏன்னா பிரம்ம யுகம் படத்துல அவர் பேரு வந்து கொடுவன் கோட்டியோ என்னமோ அந்த மாரி சொல்லும்போது, அதுக்கப்புறம் பார்த்தா 2 படத்தோட டைரக்டருமே ஒரே ஆளுன்ட்டு அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுச்சு. சரி அந்த இதோட அவரு வம்சாவளியில வந்திருக்காரு போல இருக்கு இவரு அப்படின்னு தெரிஞ்சுச்சு. சரி இவரும் கொடுவன் கோட்டி மாரி நல்ல தைரியமான ஆளு. கொடுவன் கோட்டி வந்து சாத்தானையே அடக்க வந்து அந்த வீட்டுக்குள்ள போனாரு. அது மாரி இவரும் ஏதாச்சும் பண்ணுவாருன்னு பார்த்தா, இவரு வீட்டுக்கே வந்து பேய் வருது, சேர்லாம் நவுத்துது. டக்குன்னு தலைவன் வந்து பயந்துக்கிட்டே இதுக்கு போறாரு. ஒரு சாமி ரூமுக்கு போய் விளக்கேத்துறாரு. சரி விளக்கேத்துனோனே பேய் வந்து அந்த இது வழியா வரும். கதவு வழியா அதோட நிழல் தெரியும். அதுக்கப்புறம் போயிடும். தலைவன் வந்து வீரமா வெளில வருவான். சரி ஏதோ பண்ண போறான். ஏதோ ஏதாச்சும் தாயத்துக்கு கீத்து கத்துவான். இல்ல ஏதாச்சும் மந்திரம் போட்டு அந்த பேய அடக்க போறான்னு பார்த்தா,
கிச்சனுக்கு போய் உப்பு எடுத்துட்டு வந்து அந்த பேய் உட்காந்துருக்க இடத்துல போட்டு அவன் மேலேயே போட்டுப்பான். அது அந்த பேய் இருந்த போது நீ போட்டிருந்தா வச்சா அது உப்பை நிறுத்தி சரி உன் குடும்பத்துக்கு நன்றியோட இருந்திருக்கும். அது போனதுக்கு அப்புறம் போட்டு வச்சுட்டு தான் உப்பு வேஸ்ட்டாக போச்சு. அதுக்கப்புறம் ஹீரோவும் அந்த மந்திராவையும் சேர்ந்து கண்டுபிடிக்கிறாங்க. சரி இந்த பொண்ணு செத்து போன பொண்ணோட லவ்வர் தான் வந்து உங்களை பழி வாங்குறதுக்கு அந்த வீட்டுக்கு வந்திருக்கு அந்த மாதிரி ஏதோ சொல்லிக்கிட்டு அவனை தேடி போகிறாங்க. அதுக்கப்புறம் அவனை கண்டுபிடிச்சாங்க. கண்டுபிடிச்சா பார்த்தா அவன் வந்து செத்து போயிட்டான். அவனை புதைக்கவும் இல்லை, எரிக்கவும் இல்லை. காசு இல்லையா நந்தில் வீட்லேயே வந்து படுக்க போட்டு வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தா போகும்போதுதான் தெரியுது அவன் பேய் கிடையாது, அவனோட அம்மா தான் அவனோட பெரிய பேய் அப்படின்ட்டு. ஏன்னா ஹீரோவை போட்டு அடி அடின்னு அடிக்கும். அந்த விக்ரம் படத்துல டீனா போட்டு உதைக்கும்ல அது மாதிரி இது வந்து கேரளா டீனா பொழுது போட்டு ஹீரோ போட்டு அடி அடி. அவனும் திருப்பி அடிக்க மாட்டான், ஒரே ஒரு தள்ளு தள்ளுவான். அதுல போய் முட்டிக்கிட்டு இருக்கும். முட்டிருந்தா ஹீரோவை அடிச்சே கொண்டுருக்கும். அதே மாதிரி ஒரு இது. அந்த பேய் வந்து செத்து போய் கிடக்கு. செத்து போய் ஹீரோ வந்து காலை வெட்டுன்னு வெட்டுவான். அது வந்து அப்பதான் பொறுமையே இருக்கும். சரி ஏதோ பண்ண போகுது, அது போய் வந்து கழுத்துக்கிட்ட நெருங்கி போகும்போது அப்பதான் பொறுமையா ஏந்திருக்கும். அவன் காலை வெட்டி காலில் இருக்க கொலுசு எடுத்துரும். சொன்ன போது கடைசி வரைக்கும் பாம்பை வெளில எடுப்பாங்க பார்த்தா ஒண்ணுமே பண்ணல. அதுக்கப்புறம் கடைசியில் வந்து சரி பேயெல்லாம் போயிடுச்சு அப்படின்ட்டு ஹீரோ வந்து காம்ப போவான். அப்புறம் பார்த்தா திருப்பியும் அந்த கிளிப்போட சவுண்டு இருக்கும். அதுக்கப்புறம் போய் பார்த்தா அங்க வந்து அந்த செத்து போன பொண்ணும் இருக்கும். இதுக்கப்புறம் அவன் வந்து போக மாட்டான், அங்கேயே தான் இருப்பான். ஏன்னா ஊருக்கு போகலான்ட்டு கிளம்புனான். இப்போ அந்த பொண்ணு இருக்குன்னு தெரிஞ்சோடனே, பொண்ணு போய் இருக்குன்னு தெரிஞ்சோடனே இப்போ அங்கேயே தான் இருப்பான். இதுக்கப்புறம் எப்படி போகும்னு இல்லை. அதுக்கப்புறம் இந்த படம் பார்க்கும்போது லைட்டாக எனக்கு சிவி அந்த படத்தோட ஞாபகம் வருது. ஆனால் சிவி தான் வந்து ஓஜி ஹாரர் ஃபிலிம் மாதிரி. ஏன்னா இப்போ அப்போ ஒருத்தவங்களாம் கழுத்து வலி வந்தாலே சரி யாராச்சும் கழுத்தில் உட்காந்துருப்பாங்களான்ட்டு பார்ப்போம். அது செல்லு எடுத்து ஃபோட்டோ எடுத்து பார்க்கறது கழுத்துல யாராச்சும் இருக்காங்கன்ட்டு. ஸோ அதை மாதிரி லைட்டாக தோணுச்சு. இந்த படம் வந்து செகண்ட் பார்ட்டி எடுத்தாங்கன்னா தான் அப்படி தெரியும். ஒருவேளை சிவி படத்துலேருந்து இவங்க இன்ஸ்பயர் ஆகி இதை எடுத்துருக்காங்களா என்னன்னு தெரில. பார்ப்போம் என்னன்ட்டு. ஸோ ஏதாவது சொல்லணும்னு நினச்சேன். உங்களுக்கு இந்த படத்தை பற்றி எது சொல்லணும்னு நினச்சேன்னா கமெண்ட்டில் போடுங்க, நான் பார்க்குறேன். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். டாட்டா, பாய் பாய், see you.